வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து 2 டேஸ்க்கு முன்னே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான வீடியோவுமே நம்ம வந்து ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டோம். அதில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆனவங்க அவங்களுடைய மார்க்ஸை வந்து பார்க்கலாமா, இல்லை நான் வந்து என்னுடைய ரோல் நம்பர் வந்து பிடிஎஃப்பில் வந்து இருந்துச்சு, ஆனால் என்னுடைய மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நான் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கட் ஆஃப்மே நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மார்க்ஸை வந்து எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய ரா ஸ்கோரை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிஇடி டெஸ்ட் வந்து எந்த மந்த் வந்து நமக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, அது எப்படி என்ன காரணத்தினால இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆனவங்க, அதாவது செலக்ட் ஆகாதவங்களுக்கான நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் சொல்லாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீ, அதாவது நெக்ஸ்ட் ஆன்சர் கீ வந்து நமக்கு வந்து இப்போ வந்து செக் பண்ணுறதுக்கான டேட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய ஆன்சர் கீயை வந்து நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் சொல்ல மறந்த காரியத்தை வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. எனக்குமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானுமே உங்களுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பான முறையில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் குரோமில் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிட்டு போனாலும் சரி, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுளில் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாலே உங்களுக்கான அஃபிஷியலோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் ஆயிரும். இந்த லிங்க்கில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி வித் பாஸ்வேர்டை போட்டுட்டு, இந்த இடத்துல பாஸ்வேர்டு போட்டுட்டு, இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேரெக்டாக இதே மாதிரியா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது எஸ்எஸ்சி அஃபீஷியல் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். மேலே வந்து உங்களுடைய நம்பர்ஸ், உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்டில் இருக்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் அண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த ரிசல்ட் அண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து செலக்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரோல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த பிடிஎஃப். இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இது உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இறக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரா ஸ்கோர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க வித் உங்களுடைய ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய மார்க்ஸை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கட் ஆஃப் மார்க். தமிழ்நாட்டுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து மெயிலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎம்க்கு வந்து 32 மார்க்கு, இடபிள்யூஎஸ்ஸுக்கு வந்து 40 மார்க்கு, ஓபிசிக்கு 73 மார்க்கு, எஸ்சிக்கு வந்து 65 மார்க்கு, எஸ்டிக்கு வந்து 65 மார்க்கு, வித் யூஆருக்கு வந்து 72 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் வந்து மெயில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 41 மார்க்கு, ஓபிசிக்கு 73 மார்க்ஸு, எஸ்சிக்கு 60 மார்க்ஸு, யூஆருக்கு 73 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி யூஆருக்கு வந்து 48 மார்க் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற கட் ஆஃப் மார்க். இந்த மார்க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரோல் நம்பரை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வீடியோ போட்டுட்டோம். உங்களுடைய லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 1ல் வந்து ஃபீமேலுக்கான கேண்டிடேட்டுக்கான ரோல் நம்பர், லிஸ்ட்டு 2ல் வந்து
மெயிலுக்கான கேண்டிடேட்டுக்கான ரோல் நம்பர் வந்து செலக்ட் ஆனவங்களுடைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. அந்த வீடியோவுமே நான் வந்து உங்களுக்கு கீழே போடுறேன். அதில் பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு வந்து என்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பிஇடி டெஸ்ட் வந்து குறைஞ்ச அளவு 1 மந்த் வந்து நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இப்போ வந்து 1 மந்த் வந்து நமக்கு டைம் கொடுக்கறதுனால நெக்ஸ்ட் மந்த் நமக்கான பிஇடி டெஸ்ட்டு வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து எப்போ வேணாச்சும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ஓபிசியாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னையே நீங்கள் கண்டக்ட் பண்ணி அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து ஏற்கனவே போட்டுட்டோம். அதனால் நான் வந்து இதை வந்து மேலாப்பில் தான் உங்களுக்காண்டி சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 மந்த் முன்னையே நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பான முறையில் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இன்னும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து இன்னும் வெளியிடலை. அதுக்காண்டி நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரிலீஸ் பண்ணலை, அதுதான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எம்டிஎஸ்ஸுக்கான வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சி ஜிடின்னு சொல்லியிருந்தேன். ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கண்டிப்பான முறையில் வரும். நீங்கள் வந்து எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து லாஸ்ட் டேட் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை குவாலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோவுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆல் வீடியோஸுமே நம்ம வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் வரோம். வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனுமே நம்ம கண்டிப்பான முறையில் பார்க்கலாம். ஆன்சர் கீ வந்து நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஆன்சர் கீ வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தது வந்து அஃபிஷியலாக தான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்ம வந்து செக் பண்ணியிருப்போம். எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒரு 5 மார்க்கு கூட இல்லை 5 மார்க்கு கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு யாருக்கும் அதை விட டிலே ஆகிருந்துச்சு, அதாவது 10 மார்க்கு குறையா வந்திருக்கு, 20 மார்க் குறையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து மேக்ஸிமம் யாருக்கும் இதை மாதிரியா எதுவும் வந்தது இல்லை இத்தனை நாள் வரைக்கும். உங்களுக்கு வந்து வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு எழுத போகிற எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம வந்து அடுத்த நண்பர்கள் வந்து அதை வந்து டிலே பண்ணும்போது அதிக கொஸ்டின்ஸ் வந்து படிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆன்சர் கீ வந்து நம்ம வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே ஆன்சர் கீ லிங்க் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ வந்து 24ஆம் தேதி வர மட்டும்தான் உங்களுடைய ஆன்சர் கீயை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட முடியும். நீங்கள் வந்து ஆன்சர் கீ எதுக்கு செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதை சொல்கிறேன். செக் பண்ணுறது வந்து ஆன்சர் கீயை வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் கீக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஆன்சர் கீயை வந்து கண்டிப்பான முறையில் எல்லாருமே செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து அதனால் உங்களுடைய ஆன்சர் கீயும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறது இருக்கலாம். இப்போ வந்து மானிட்டேஷன் பண்ணி, அதாவது வேறு யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து திருத்தி அமைச்சு உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எஸ்எஸ்சியை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ், அதாவது A to Z இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து கவர் ஆகிருக்கும். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.